அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பெஸ்ட்டு கிச்சனில் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீனானம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 புளி கரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன், கடுகு, வெந்தயம், சீரகம், மாங்காய் பாதி வெட்டி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, அடுப்பில் சட்டி வச்சாச்சு. இப்போது சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் போட்டாச்சு. இப்போ சீரகம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா அதை வதக்கி விடலாம். அதை நல்லா வதக்கி விட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டும். மசாலா நல்லா மணமாக வருது. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியை அதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இப்போ அதை கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது சிம்மில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் இருக்கட்டும், கொஞ்சம் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு காரத்தூள் போட்டுக்கலாம். கலருக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். எண்ணெயில் போட்டு அதை நம்ம கிண்ணி வதக்கி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக. இப்போ அடுத்தது மிளகாத்தூளை போட்டுக்கலாம். அதில் மிளகாத்தூளை போட்டு ஒரு 50 குழம்பு தூள் எடுத்துருக்கேன். இந்த 50 குழம்பு தூள் போட்டு அதை அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும்.
மசாலா தூள் தீந்துருச்சு, அதை கடையில் தான் வாங்கினேன். மீன் ஆனதுக்குன்னுட்டு மசாலா தனியாக இருக்குது, அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இப்போது புளி கரைச்சலை அதில் ஊற்றிக்கலாம். பச்சை வடை போயிடுச்சு. இப்போ மசாலா தூள் போட்டாச்சு. இப்போ மாங்காவை போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு உரப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அது குழம்பு அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாது, ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். சரி, மூடியை போட்டுருவோம். இப்போ மூடியை போட்டு கொதிக்க வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் வதக்கிறத காமிக்கணும். வெண்டைக்காய் போட மறந்துட்டு அதை உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறதுக்கு. அதுக்காண்டி இப்போது வெண்டைக்காய் வதக்குறோம். மீனானத்துக்கு வெண்டைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த வெண்டைக்காய் மீனானத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சரியா? நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெண்டைக்காய் போட்டு வதக்கிடலாம். அது லைட்டாக தான் வதக்கணும். அதை முன்னாடி உங்கள்கிட்ட காஞ்சிறதுக்கு நான் மறந்துட்டேன். அதை தான் இப்போ அதை வதக்குறோம். நல்லா அது கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்க ஒரு 2 நிமிஷத்தில் வெந்து அப்படியே அது கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இப்போது மீனானத்தை தூக்கி அடுப்பில் வச்சுருவோம். மீனானத்தை இறக்கிட்டு தான் நாங்கள் வச்சோம். இப்போ மீனானத்தை திறந்து பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், மீனானம் நல்லா எண்ணெய் திரண்டு எப்படி வந்துருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் போட்டுடலாம் மீனானத்தில். இப்போ வெண்டைக்காய் போட்டு இப்போ மீனை போட்டுடலாம். முழு மீனாக தான் வச்சுருக்கேன், அதை துண்டு போடலை. 1/2 கிலோ மீன். அது பண்ணா மீன் தான் இது. உங்கள் சௌகரியத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கி அதை மீனானம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வெண்டைக்காய் போட்டு இந்த மீனானம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அதை மீனானத்தில் வெண்டைக்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் போட்டிருக்கோம், வெண்டைக்காய் போட்டிருக்கோம், நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து தேங்காய் விட்டுருவோம். இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ மீனானத்துக்கு தேங்காய் விட்டுருவோம்.
தேங்காய் விட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அடுப்பில் இருந்துச்சுன்னா ஒரு கொதிக்க வைக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். இப்போ மீன் போட்டாச்சு. ரொம்ப கிண்ட முடியாது, அதனால் லைட்டாக கிண்டி விட்றோம். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மீனான நல்லா தேங்காய் விட்டு நல்லா உள்ளே நல்லா கொதி வர்றது பாருங்கள். மீனான ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போது அடுப்பை அமர்த்திட்டு நாங்கள் மூடியை போட்டு அடுப்பை அமர்த்திடுவோம்.